ஹாய் மக்களே வணக்கம். இன்றைக்கி என்னமோ மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி கொஞ்சம் டைமும் இருந்தனால விடிப்பூ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நல்லா கட்டினேன். கட்டும்போது எனக்கே ஆச்சரியம். கட்டி உடனே பார்த்த உடனே எனக்கே ஆச்சரியம். இவ்வளோ அழகாக நம்மளால் தொடுக்க முடிஞ்சுதா இந்த பூவை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்டார்டிங்கில் கொரோனா டைமில் நான் கட்டினேன் அந்த பூ. அது வரையும் எனக்கு பூ கட்ட தெரியாது. ஏன்னா என்னை சுற்றி எல்லாருமே நல்லவங்க. அழகாக எங்கள் ஊர்லலாம் வந்து வெடிப்பு வாங்கி கொடுத்தாவே அழகாக எனக்கு அவ்வளோ அடர்த்தியாக கட்டி கொடுப்பாங்க. அப்படியே செண்டு மாதிரி இருக்கும் பூ. சரி கொரோனா டைமில் ஆரம்பிக்கும் போது ஒரு மல்லி இங்கே ஒரு மல்லி அங்கே, ஜாதி மல்லி ஓரளவுக்கு வந்துடுச்சு. மல்லி வரவே இல்லை. அப்படியே விழுந்துரும். 4 பேர் பூ கட்டும்போது சும்மா உட்காந்துருப்பேன். அப்போல்லாம் அவங்க உனக்கு பூ கட்ட கூட தெரியாதான்னுவாங்க. அப்போ வியாக்கியானம் பேசுவேன். என்ன பேசுவேன்னா, எல்லா வேலையும் நம்மளே கற்றுக்கினா அப்போ அதுக்குன்னு இருக்கவங்கெல்லாம் பிழைக்க வேணாவா அப்படி சொல்லுவேன். அப்போ நானே எனக்குள்ளவே ஆமாம் எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கணும். அந்த 3 மணி நேரம் பூ கட்டுற டைமில் நம்ம வேறு எதுனா நல்லபடியாக ஒர்க் பண்ணி நமக்கு அது வராது. நமக்கு வந்த வேலையில் சம்பாரித்து எவ்வளோ காசு இருந்தாலும் வாங்கலாமே அப்படிலாம் வியாக்கியானம் பேசியிருக்கேன். ஆனாலும் பேசுவனே தவிர அதை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அழகாக தொடுத்து பார்க்குறேன். அவ்வளோ நல்லா அந்த பூவெல்லாம் வந்து சேர்த்து ரொம்ப அழகாக கட்டியிருக்கேன். மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு நண்பர்களே. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி கோவில் அப்படியே கிராஸ் பண்ணி வரும்போது நான் அரக்கோணம் அந்த பிரிட்ஜு டவுனில் காட்டுப்பிள்ளையார் கோவில் இருக்கும். வரும்போதெல்லாம் எப்போவுமே வந்து என் 2 குழந்தைங்கள காப்பாற்று, நான் இது வேணும் அது வேணும், அதை கிராஸ் பண்ணுற இதுவும் எனக்கு இது பண்ணி கொடு அது பண்ணி கொடுன்னு கேட்பேன். ஆனால் இப்போல்லாம் வரும்போது நன்றி கடவுளே, நன்றி கடவுளே, இதுக்கு எனக்கு நன்றி, இதுக்கு உனக்கு நன்றி, இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா உண்மையாகவே கடவுள் நமக்கு சில விஷயத்தெல்லாம் கொடுக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. கொடுக்காதப்போ கொடுன்னு கேட்போம்ல, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லைன்னு கடவுள் நினச்சனால தான் நமக்கு சில விஷயத்தெல்லாம் கொடுக்காம இருந்திருக்காரு. நமக்கு அவர் கொடுக்குற விஷயம்லாம் பொறுமையாக கொடுத்தாலுமே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என்ன தெரியுமா, வாழ்க்கையில் ரொம்ப இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியாக இருந்தனால அப்போ தான் நானே ரியலைஸ் பண்ணேன். இத்தனை நாளாக இது வேணும்னு கேட்டிருந்த நம்ம இப்போ இந்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். அப்போது ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருக்கோம். ஒரு மன திருப்தியான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னா முதல்ல மற்றவங்களை பற்றி தயவு செய்து கவலைப்படாதீங்க. மற்றவங்களுக்கான கொடுக்குற இம்பார்ட்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிங்கனாவே வாழ்க்கையில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம். பை பாய்.